Hi guys, welcome to Papi's Kitchen. நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்டான ஒரு பரோட்டா பார்க்க போறோம். இது தேவையான பொருளை மென்ஷன் பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் guys தேவையான திங்ஸ். மைதால ஃபர்ஸ்ட் சால்ட் போடணும். தேவையான அளவு சால்ட். ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாமல் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணையணும். நிறைய ஊற்றிட்டோம்னா அளவில்லாத அப்படியே தண்ணியாக போய்டும் அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சி ஒரு 1/2 hour ஊற வச்சு நான் இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். 1/2 hour ஊறினவுடனே எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் மேலே ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பிணையணும். நீங்கள் நல்லா அது எவ்வளோ நேரம் பிணையிறீங்களோ அவ்வளோ பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது கூட சிக்கன் குருமா அதெல்லாம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நைட்டில் டிஃபன் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக நல்லா மாவு எடுத்து தரட்டிட்டு இது நல்லா தரட்டிட்டு ஃபுல்லாக உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் கூட எடுத்து இப்படி நீட்டாக கோழ்பிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா லேயர் நல்லா வரும். இது ஒன்று போல் கூட இது பண்ணுங்க, அது கரெக்டாக வரும். அது இல்லை மேலே மேலே அப்படியே திருப்பிக்கிட்டே வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்படியே சுருட்டி இது பண்ணிங்கன்னா நீங்கள் தரட்டும் போது நல்லா அழகாக வரும். உங்களுக்கு சப்பாத்தி உங்களுக்கு நல்ல ஒரு பரோட்டா கிடைக்கும். பாருங்க இவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு. நீங்கள் சும்மா கையில் வச்சு இது பண்ண முடியலன்னா கூட பேனில் இதில் கட்டிலே வச்சு குச்சமாக லேசாக தரட்டிட்டு போடலாம் நீங்கள். ஏன்னா அதில் வச்சு போட முடியாது, சூடாக இருக்கும். பரோட்டா ரெடி காய்ஸ். பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.